ஓம் சாந்தி. எல்லோரும் சந்தோஷமாக இருக்கிறீங்களா? 2024க்கான நாஸ்ட்ராடாமஸ் மற்றும் பாபா வாங்காவுடைய கணிப்புகளை பார்க்க போகிறோம். அதிலும் குறிப்பாக இப்போ இந்த கணிப்பை பற்றி பார்க்குற ஆர்வம் ரொம்பவே அதிகமாகிடும். ஏன்னா அழிவை நம்ம வீட்டிலே பார்த்துட்டோம், அதாவது தமிழ்நாட்டிலே பார்த்துட்டோம். 2 தடவை ஒரே மாதத்தில், சில நாட்களுக்கு இடைவெளியிலே பயங்கரமான வெள்ளம், வரலாறு காணாத வெள்ளத்தை பார்த்தோம். ஸோ அதனால் உலகமெல்லாம் அழியாதுன்னு சொன்னவங்க தங்களுடைய கருத்தை மறுபரிசீலனை பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. ஸோ இந்த நேரத்தில் முதல்ல பாபா வாங்க சொன்னதை பார்ப்போம். இதை விட இன்னொரு சுவாரஸ்யமான விஷயம் என்னென்னா, நடிகர் அனுமோகன் அவர்கள் சில விஷயங்களை சொல்லியிருக்கிறாங்க. இது எல்லாத்தையும் விட பயங்கரமாக இருக்குது. ஏன்னா ஆக்சுவலாக ஒரு பிறப்பால கிறிஸ்தவர், ஆனால் அவர் பேசுனதை பார்த்தா கிறிஸ்தவர் மாதிரியே இருக்காது. அவ்வளவு சூப்பராக சித்தர்களை பற்றி, இந்து மத புராணத்தை பற்றி நிறைய விஷயங்கள் சொல்லியிருக்கார். அதையுமே நம்ம பார்க்க போகிறோம். ஸோ முதல்ல பாபா வாங்க சொன்னதை பார்ப்போம். 2024க்காக அவர் சொன்னது ரஷ்ய அதிபர் புட்டின் இறந்துடுவார், ஒன்று கொல்லப்படுவார் அல்லது நோய்வாய்ப்பட்டு இறப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ ஆல்ரெடி அவருக்கு ஏதோ பிரச்சனை இருக்குது உடல் ரீதியாக. ஏன்னா வயசும் அவருக்கு ஆயிடுச்சு. அதனால் பிரச்சனை இருக்குதுன்றது 2023 பல தடவை ரூமர் வந்தது. இன்னும் கேட்டால் அவர் இறந்துட்டார்னே கூட செய்தியெல்லாம் வந்தது. ஸோ அது இல்லாமல் புட்டின் இறந்துடுவார், ஆனால் அவங்க அரசாங்கம் அதை மறைக்கும். அவர் கேன்சரில் ட்ரீட்மெண்ட்டில் இருக்காருன்னு அந்த ஆண்டு இறுதி வரைக்கும் சொல்லும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஏன்னா புட்டின் இறந்துட்டார் அப்படின்னா உலக அரசியலே மாறும். மேபி அடுத்து வருபவர் அமெரிக்காவோடு கைகோர்க்க கூட செய்யலாம். நமக்கு தெரியாது எது என்ன நடக்கும்ட்டு. அப்படியே கைகோர்க்காட்டினா கூட குறைஞ்சபட்சம் உக்ரைன் போராவது நிறுத்தத்துக்கு வரும் அப்படின்னு எதிர்பார்க்கலாம். ஸோ அடுத்தது பயங்கரமான பொருளாதார வீழ்ச்சி ஏற்படும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. ஆல்ரெடி அது பயங்கர வீழ்ச்சியில் தான் இருக்குது. இன்னும் பயங்கர வீழ்ச்சி வந்தால் உலகம் தாங்குமா? அதேமாரி தீவிரவாதிகளின் தாக்குதல்கள் அதிகமாக இருக்கும். அதுவும் நிறைய இடத்துல நடந்துட்டு தான் இருக்குது, இன்னும் அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இயற்கை சீற்றங்கள் பயங்கரமாக இருக்குன்றாங்க. இல்லை, இந்த 2024 தொடக்கமே 200க்கும் மேற்பட்ட நிலநடுக்கம் ஒரே நாளில் ஜப்பானில் 1ஆம் தேதியாக ஆரம்பிச்சிருக்குது. ஸோ அப்போ இந்த வருடம் முழுவதுமே ஏன்னா ஜென்ரலாகவே ஒரு நம்பிக்கை இருக்குது. ஜனவரி 1ஆம் தேதி வீட்டில் படிக்க சொல்லுவாங்க, படித்தா நாள் ஃபுல்லாக வருஷம் ஃபுல்லாக படிப்பேன்ட்டு. அதேமாதிரி ஜனவரி 1ஆம் தேதி இவ்வளவு பெரிய இயற்கை சீற்றத்தை பார்க்கும்போது வருடம் முழுவதும் உள்ள ஏதோ ஒன்றை, அதாவது இந்த இயற்கை சீற்றத்தின் ஒரு முன்னெச்சரிக்கையாக அதை பார்க்கலாம். அதே மாதிரி வேறு லெவலில் சைபர் கிரைம் நடக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இதன் மூலமாக பவர் கிரிட், வாட்டர் செக்டர் போன்ற விஷயத்தெல்லாம் ஹேக் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ சமீபமாகவே அமெரிக்காவில் இந்த மாதிரி அடிக்கடி பவர் கிரிட் அட்டாக் ஆகி நிறைய இடங்கள் கரண்ட் இல்லாமல் மூழ்கிறது கடந்த சில ஆண்டுகளாகவே நம்ம பார்க்குறோம். அடுத்தது, இதுவரை கண்டுபிடிக்க முடியாத அரிய வகை நோய்கள், கேன்சர், அல்சைமர் டிசீஸ், இதற்கெல்லாம் தக்க மருந்து கண்டுபிடிக்கப்படும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இது ஒரே பாசிட்டிவான செய்தின்னு நினைக்கிறேன். அடுத்த பாசிட்டிவ் செய்தியும் இருக்குது. அது என்னென்னா, ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸும் வேறு லெவலில் தொடும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. ஸோ இப்போவே அது பயங்கரமாக தான் இருக்குது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ்லாம். சைனாலலாம் ரோபோவே பெண்கள் மாதிரி ஹோட்டலில் சர்வ் பண்ணுற வீடியோஸ்லாம் நம்ம பார்க்குறோம். ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வச்சு நிறைய பண்ணலாம். அதுக்கு நிறைய சட்ட ரீதியான பிரச்சனைகளை இப்போ எடுத்துகிட்டும் வராங்க. 2024 அது இன்னும் ஒரு பெரிய உச்சத்தை தொடும் அப்படின்னு கணிச்சிருக்கிறாங்க. ஸோ இது வரைக்கும் பார்த்தது பாபா வாங்க சொன்னது. இப்போ நாஸ்ட்ராடாமஸ் அவர்கள் கணித்தது 2024 ஒரு பக்கம் பயங்கரமான மழை, வெள்ளம், சுனாமி இதெல்லாம் வரும். இன்னொரு பக்கம் மழையே இல்லாமல் வறண்டு போய் பயங்கர பஞ்ச பட்டினியினால் மரணம் அதிகரிக்கும்.
அது இல்லாமல் நோய் தொற்றும் பயங்கரமாக ஏற்படும் இல்லையா. நிறைய வெள்ளம் அது இதுன்னு வந்தாலே நோய் தொற்றும் பயங்கரமாக இருக்கும். மனிதர்களுடைய நோய் எதிர்ப்பு திறனும் ரொம்ப கம்மியாக இருக்கும். ஸோ இது ஆல்ரெடி நடந்துட்டு இருக்கிறதையும் நம்ம பார்த்துட்டு தான் இருக்கிறோம். விதவிதமான வைரஸு கொரோனாவே பல மாற்றம் அடைஞ்சு வர்றதை பார்க்குறோம். ஆக்சுவலாக போன வருடம் 2023க்கான கணிப்பிலே புது வகையான ஒரு கிருமியை அந்த நாட்டு மக்களின் மீது சோதிக்கும் அப்படின்னாங்க. ஸோ வெளிப்படையாக அது தெரியாட்டினா கூட சைனாவில் வாக்கிங் நிமோனியா அப்படின்னு அது ஒரு புதிராகவே இருந்தது. ஸோ அப்போ அது அரசாங்கமே டெஸ்ட் பண்ணுறதுக்காக இது பண்ணுதா அப்படிங்கிறத கண்டிப்பாக அவங்க வெளில சொல்ல மாட்டாங்க. மேபி அது உண்மையாக கூட இருக்கலாம். ஏன்னா பயோவார் அப்படிங்கிறதும் இப்போ கொரோனாவே அப்படி தான் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லையா. அணு ஆயுதம் கொண்டு சண்டை போடுற மாதிரி கிருமிகளை வைத்து அழிக்கிறது. ஸோ ஒரு விதத்தில் சீன மக்களுக்கு அதை கொடுக்கறது முதல்ல அவங்களுக்கு ஒரு இம்யூனிட்டியை உருவாக்கிட்டு பிறகு உலகம் முழுவதும் பரவ செய்யும்போது நிறைய மரணம் ஏற்படும். ஆக்சுவலாக கொரோனாவே அப்படி தான் நடந்துச்சு. முதல்ல சைனாவை தான் தாக்கிச்சு, அதோடு நின்றுடுன்னு பார்த்தா கடன்னு உலகம் ஃபுல்லாக அதில் பாதிக்காத நாடே கிடையாது. அந்த மாதிரி ஆயிடுச்சு. இன்னும் கூட அதிலேருந்து முழுசாக விடுபடலை. அதுக்குள்ளே புதுசாக இன்னொரு உருமாற்றம் அடைந்த வைரஸ்னால் மரணம் ஏற்பட ஆரம்பிச்சிருச்சு. அடுத்தது இன்னொரு அதிர்ச்சிகரமான கணிப்பு என்ன அப்படின்னா, சைனா கடல் மூலமாகவே ஒரு கடல் வழியிலே மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தும் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இப்போவே எல்லா இடங்கள்லையும் சீன படகுகள் இருக்குது. ஸோ அது எந்த நேரம் அது சண்டைக்காக தானே நிறுத்தியிருக்கிறாங்க, ஷோக்கை நிறுத்தியிருக்கிறாங்க. ஸோ என்றைக்கோ ஒரு நாள் ஆரம்பிக்கும். நாஸ்ட்ராடமஸ் கணிப்புப்படி அது இந்த ஆண்டே நடக்கும் அப்படின்னு. அதாவது அந்த கடலே நடுங்கும் அளவிற்கு யுத்தம் இருக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. அதாவது சிகப்பு நாடு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ சிகப்புன்றதுனால கம்யூனிசம் அது சைனாவை குறிக்குது அப்படின்னு புரிஞ்சுக்கிறோம். மேபி அது வேறு நாடாக கூட இருக்கலாம். ஏன்னா இப்போ நார்த் கொரியாவே பயங்கர அச்சுறுத்தலாக தான் இருக்குது அமெரிக்காவுக்கு. ஸோ எந்த நாடுன்றது இந்த ஆண்டின் இறுதியில் தான் நமக்கு தெரியும். ஸோ அடுத்தது இது நமக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷம் கொடுக்கக்கூடிய ஒரு செய்தி. உண்மையில் இது இந்தியாவை பற்றியதாக இருந்தால், ஆனால் நமக்கு அது தெரியாது. ஸோ அதனால் அதை கடைசியில் பார்ப்போம். அதுக்கு முன்னாடி இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னா, ஒரு தீவை ஆண்டு கொண்டிருக்கும் ராஜா தன் இல்லற வாழ்வை துறந்து தன் பதவியை துறந்து விடுவார். ஸோ இப்போ ராஜா அப்படின்னாலே டக்குன்னு பிரிட்டன் தான் ஞாபகம் வருது. இப்போ சார்லஸ் தான் அங்கே ராஜாவாக இருக்கிறாரு. அதனால் இது அவரைத்தான் குறிக்குது. அவர் டைவர்ஸ் பண்ணிவிட்டு பதவி விட்டு அவரே போயிடுவார் அல்லது துரத்தப்படுவார். அந்த இடத்துக்கு அடையாளம் தெரியாத ஒருவர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஒரு விதத்தில் இது இந்தியாவோடு சம்மந்தப்பட்டும் இருக்கலாம். அதை நான் கடைசியில் சொல்கிறேன் எப்படின்ட்டு. அடுத்தது 2024 போப் ஆண்டவர். இப்போ போப் ஃப்ரான்சிஸ் போப்பாக இருக்கிறாரு. அவர் வயதான காரணத்தினால ஒன்று இறந்துடுவார் அல்லது நோய்வாய்ப்பட்டு இருக்கிற காரணத்தினால அவரே அந்த பதவியிலிருந்து விலகி ஒரு இளமையான வயதுடைய போப் ஒருவர் வருவார். ஆனால் அவர் பொறுப்பில்லாமல் நடந்துக்குவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. அடுத்தது பூமியில் ஒரு பெரிய விண்கல் விழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலாக 2023 கணிப்பிலேயே பார்த்திங்கன்னா வானத்திலிருந்து நெருப்பு மழை விழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருந்தது. அது உக்ரைன் போரையும் குறிக்கும், இஸ்ரேல் பாலஸ்தீன் போரையும் குறிக்கும். அப்படி தான் ஏவுகணை சல்லுன்னு விழுந்துகிட்டே இருந்துச்சு. ஸோ அது இல்லாமல் சில ஏரோப்ளேன் ஆக்சிடெண்ட்டும் ஆகிச்சு அதே மாதிரி. ஸோ அடுத்தது அழிவுக்கு பெயர் போன ஒரு நாடு மிகப்பெரிய பூகம்பத்தின் தாக்குதலுக்கு உள்ளாகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அழிவுக்கு பேர் போன நாடு, அழிப்பதற்கு பேர் போன நாடு ரெண்டுமே ஜப்பானை குறிக்கும். அமெரிக்காவுக்கே அச்சுறுத்தலாக இருந்ததுனால தான் ஜப்பான் மேலே போய் குண்டே போட்டாங்க.
ஸோ அப்போ அதில் தான் இப்போ நிலநடுக்கமும் நடந்திருக்குது. ஸோ முதல் நாளே இந்த கணிப்பு நிறைவேறி இருக்குது அப்படின்னு தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அடுத்தது, கடல் வழியாக சைனா ஒரு மிகப்பெரிய யுத்தத்தை நடத்தும்ன்றதை இவருமே கணிச்சிருக்கிறார். ஸோ அடுத்தது, மக்கள் ஒருவருக்கொருவர் பேசிக்கிறது, கம்யூனிகேஷன் இருக்குது இல்லையா, அது டெலிபதியாக மாறும். அது பாசிட்டிவாக ஒரு மிகப்பெரிய தாக்கத்தை ஏற்படுத்தும், அன்பையும் ஒற்றுமையையும் உருவாக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஏன்னா இப்போதைக்கு நமக்கு தெரிஞ்சதெல்லாம் ஃபோனில் பேசுகிறது தான். ஸோ ஃபோனில் பேசுகிறதுனால ஒன்றும் ஒற்றுமையும் அன்பும் உருவாகிறது கிடையாது. அதனால் நிறைய பிரச்சனை தான் வருது. ஸோ அடுத்தது, ரொம்ப சுவாரஸ்யமான நடிகர் அனுமோகனுடைய கணிப்புகள். ஸோ அவர் சொல்கிறார், நான் ஒன்றும் பெரிய ஞானிகளும் கிடையாது, நான் ஒரு கிறிஸ்தவனாக இருந்தாலும் எனக்கு அந்த இந்து மதத்தின் மீது ரொம்ப ஈர்ப்பு நிறைய புராண கதைகள், ஜோசியம், சித்தர்களுடைய புஸ்தகங்கள் இதையெல்லாம் படித்தேன் 40 வருஷத்துக்கு முன்னாடி. ஸோ நிறைய பேருக்கு கனவு காண்றதே காலைல ஞாபகம் இருக்காது, யாரோ ஒரு சிலருக்கு தான் ஞாபகம் இருக்கும். அப்படி இருக்க 40 வருடத்திற்கு முன்பு நான் படித்தது திடீர்னு எனக்கு ஒரு நாள் காலையில் ஞாபகம் வந்துச்சு அப்படின்னு சொல்கிறார். அதாவது போன வருடம். ஸோ போன வருடமே இந்த மாதிரி கணிப்பு அவர் கணித்தது நிறைய பலிச்சு இருக்குது. அதனால தான் இந்த வருடமும் அவரை கேட்குறாங்க. ஸோ அப்போ 40 வருடம் கழித்து திடீர்னு எப்படி என்னுடைய பிரெயினுக்கு இதெல்லாம் வருதுன்றது எனக்கே ஆச்சரியமாக இருக்குது. ஒருவேளை இதை நான் சொல்லணும் அப்படிங்கிறது கடவுளுடைய கட்டளைப்பில் இருக்குது அப்படின்னு சொல்கிறார். ஸோ இதில் முக்கியமாக மற்றவர்களாம் இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், இது நடக்கும், அவ்வளோதான். ஆனால் இவர் சித்தர்களுடைய புஸ்தகத்தை வைத்து சொல்கிற காரணத்தினால மக்கள் பயங்கர சுயநலம் மிக்கவர்களாக மாறிடுவாங்க. அதனால் நிறைய பாவங்கள் செய்வாங்க. அந்த பாவத்திற்கு தண்டனையை பஞ்சபூதம் அவங்களுக்கு கொடுக்கும். ஸோ அதுதான் சுட்டெரிக்கும் வெயில், வறட்சி, வெள்ளம், சுனாமி போன்றவைகளால் மனிதன் பாதிக்கப்படுவான். ஸோ இதெல்லாம் வரும்போது கண்டிப்பாக நோயும் பயங்கரமாக வரும். ஸோ அடுத்தது நம்ம 2023 ப்ரெடிக்ஷனில் நடந்த சில விஷயங்களை பார்க்கலாம். பாபா வாங்க நாஸ்ட்ராடமஸ் சொன்னதில் பார்த்திங்கன்னா, மீன்கள் கடலில் மிதக்கும் அப்படின்னு சொல்லப்பட்டது. ஸோ அது அதாவது செத்து மிதக்கும், அது அந்த அளவுக்கு பூமி கடலே வெப்பமாயிடும் அப்படின்லாம் சொன்னாங்க. ஆனால் அந்த மாதிரி எதனால் மிதந்ததோ உண்மையிலே மீன்கள் நிறைய இடத்துல செத்து மிதந்ததை நம்ம பார்த்தோம். அதேமாதிரி டிசைனர் பேபிஸ் உருவாவாங்க அப்படின்னு சொன்னாங்க. அதாவது நமக்கு ஏற்ற மாதிரி அந்த குழந்தையுடைய முகம், கண்கள், ஸோ அந்த மாதிரி உருவாக்குறது. அது மட்டும் இல்லை, அந்த குணாதிசயங்கள், நோய் வராமல் இருக்கிறது, இதையெல்லாம் கூட ஜெனட்டிக் இன்ஜினியரிங் மூலமாக மாற்றி உருவாக்குவாங்க. நான் இன்னும் கேட்டிங்கன்னா, கர்ப்பமே உடம்புக்கு வெளியில் ஆர்டிஃபிஷியல் யூட்டிரஸ் இருக்கும் அப்படியெல்லாம் சொல்லியிருந்தாங்க. ஆனால் இந்த விஷயங்கள் உண்மையிலே நடந்துச்சான்னு நமக்கு தெரியாது இல்லையா? ஏன்னா அது ரிசர்ச் லெவலில் இருக்கும்பொழுது அதை பற்றி வெளியில் செய்தி வராது. ஆனால் கண்டிப்பாக அதற்கான முயற்சி நடந்துட்டு இருக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான டவுட்டும் கிடையாது. ஏன்னா அதுக்குன்னே ஒரு துறையே இருக்குது, ஜெனட்டிக்ஸ்ன்ட்டு. அடுத்தது, மார்ஸிலிருந்து நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லப்பட்டு இருந்தது. அதுக்கு நம்ம அந்த வீடியோ போடும்பொழுது 2023 கணிப்பு வீடியோ போடும்போது அது மார்ஸ் இவங்க ஒரு விஷயத்தை சொன்னாலும் உண்மையிலே செம்பொன் நிறமான ஒளி உலகம் இருக்குது. அதை தான் பரந்தாமம், பரலோகம் கிறிஸ்தவர்களும் இந்துக்களும் சொல்கிறாங்க. அங்கே தான் ஆத்மாக்கள் எல்லாம் ஒரு நட்சத்திரம் மாதிரி இருப்போம். ஸோ அங்கேருந்து இப்போ வந்துட்டோம். அடுத்தது, உலக அழிவுக்கு பிறகு மீண்டும் நம்ம அங்கே போயிட்டு அங்கேருந்து கொஞ்சம் கொஞ்சமாக இந்த பூமியில் ஜென்மம் எடுப்போம். ஸோ ஒன்று அங்கே போயிட்டு திரும்பி வர்றதையோ அல்லது ஆல்ரெடி அங்கே இருக்கிற ஆத்மா இப்போ கடகடன் கீழே இறங்க ஆரம்பிக்கிறதையோ தான் மார்ஸிலிருந்து நட்சத்திரங்கள் விழும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அப்படின்னு நம்ம சொல்லியிருந்தோம். ஸோ குறிப்பாக இந்த நாஸ்ட்ராடமஸ் பற்றியோ பாபா வாங்க பற்றியோலும் பெருசாக மக்களுக்கு சோஷியல் மீடியா வர்றதுக்கு முன்னாடிலாம் தெரியாது. எல்லோரும் நியூஸ் பேப்பர் படிக்க போகிறதும் இல்லை, நியூஸ் பேப்பர் படிக்கிறவங்க இதை ஆர்வம் கொண்டு எல்லோரும் படிக்க போகிறது கிடையாது. ஆனால் சோஷியல் மீடியா வந்த பிறகு இந்த நாஸ்ட்ராடமஸ், பாபா வாங்க பற்றி தெரியாதவர்கள் யாருமே கிடையாது. ஸோ ஒரு விதத்தில் அந்த உலக அழிவின் செய்தி ஆல்ரெடி எல்லா மதத்திலும் சொல்லப்பட்டாலும் மதத்தின் மீது நம்பிக்கை இல்லாதவர்களாக தான் இன்றைக்கி எல்லோரும் மாறிட்டாங்க.
ஸோ அப்போ அவர்களுக்கு ஒரு விழிப்புணர்வாகத்தான் இந்த நாஸ்ட்ராடமஸ், பாபா வாங்க போன்றவர்கள் இப்பொழுது பிரபலமாக்கப்பட்டிருக்கிறாங்க. இது ஒரு கடவுளுடைய திருவிளையாடல் தான். இன்னும் கேட்டிங்கன்னா அனுமோகன் அவர்களே அப்படித்தானே இல்லையா? இப்போ தான் 2040 வருஷத்துக்கு முன்னாடி படித்தவர் இப்போ தான் திடீர்னு ஞாபகம் வந்து இதை பேசுகிறார். அவரே சொல்கிறார், இதெல்லாம் நான் இன்றைக்கி நேற்று படிக்கலை, அப்போ படித்தது திடீர்னு ஞாபகம் வருது எப்படின்னு தெரியலன்ட்டு. அப்படின்னா என்ன அர்த்தம்? உலக அழிவு நெருங்கிடுச்சு, அதனால தான் இது நடக்குது. இன்னொரு விஷயம் சொல்லியிருப்பார், அதை நான் சொல்லவே எனக்கு ஒரு தயக்கமாக இருக்குது அப்படின்னு சொல்லியிருப்பார். என்ன அப்படின்னா, ராவணனுடைய உலகம் கடலுக்குள் மூழ்கும் அப்படின்ட்டு. ஸோ அதாவது இலங்கை அழிஞ்சிடும் அப்படிங்கிற அர்த்தத்தில் அவர் சொல்லியிருப்பார். ஆனால் உண்மை என்னன்னா, ஆக்சுவலாக அதுவும் நடக்க வாய்ப்பு இருக்குது, ஏன்னா அது ஒரு தீவு தானே. ஆனால் அங்கே வந்து அடிக்கடி சுனாமி, இந்த மாதிரி வெள்ளம் இதெல்லாம் அதிகமாகவே வரும் தான். ஆனால் அது இல்லாமல் ராவணன்னா உண்மையில் யார் அப்படின்னா, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம், இந்த 5 விகாரம் ஆணிடமும் இதே 5 விகாரம் பெண்ணிடமும் உள்ள இணைந்த ரூபம்தான் 10 தலை ராவணன். அவன் ஒட்டுமொத்த உலகத்தையும் ஆட்சி செய்கிறான், ஸ்ரீலங்காவை மட்டும் ஆட்சி செய்யலை. அப்போ ராவணனுடைய உலகம் அப்படிங்கிறது ஒட்டுமொத்த உலகத்தையும் தான் குறிக்குது. ஒட்டுமொத்த உலகமும் அழிய போகிறது என்பது தான் சித்தர்கள் சொன்னதுடைய உண்மையான அர்த்தம். அது சித்தர்களுக்கே தெரியாமல் கூட இருந்திருக்கலாம், ஏன்னா இது தெரிஞ்சு எழுதுறது கிடையாது, அவங்க மூலமாக வெளிப்படுது, அவ்வளோதான். அடுத்தது இந்தியாவுக்கான ஒரு மிகப்பெரிய கணிப்பு கடைசியில் சொல்கிறோன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா? இந்த ராஜா அப்படின்னும்போது இது சார்லஸாக இருக்கலாம். அவர் பதவி போய் அடையாளமே தெரியாத ஒருவர் அந்த பதவியை எடுப்பார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரகசியம் தெரிஞ்சுக்கோங்க. இந்த உலகமே 5000 வருட காலச்சக்கரத்தில் இயங்குது. அதில் முதல் பாதி சொர்க்கம், அடுத்த பாதி நரகம். சொர்க்கமாக பாரத பூமி இருந்தது. அந்த பாரத பூமின்றது டெல்லி சார்ந்த பகுதிகள் மட்டும்தான் இருக்கும், மற்றதெல்லாம் கடலுக்குள்ளே தான் இருக்கும். அதுக்கப்புறம் கடல் மட்டம் இறங்க இறங்க மற்றதெல்லாம் கடலுக்கு மேலே வருது. ஸோ முதல் 2500 வருடம் சொர்க்கமாக இருக்கும்போது மனிதர்களுக்குள்ள காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாது. பச்சை குழந்தை மாதிரி பரிசுத்தமாக இருப்பாங்க. அப்படி இருந்த அந்த மனிதர்களைத்தான் நாம் இந்துக்கள் தெய்வம் அப்படின்னு இன்னைய வரைக்கும் கோயில் கட்டி கும்பிடுறோம். எங்கே போயிட்டாங்கன்னா எங்கேயும் போல் மறுபிறவி எடுத்து அடுத்த 2500 வருடத்தில் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் போன்ற அசுர குணங்களுக்கு அடிமையானாங்க. ஏன் அப்படின்னா, சொர்க்கத்தில் இருக்கும் வரை இந்த உடலை இயக்கக்கூடிய அழிவற்ற ஆத்மா நான்ற உணர்வில் இருப்பாங்க. ஆத்மான்றது உயிர், அது பூர்வமத்தில் நட்சத்திரம் மாதிரி ஜொலிக்கினால்தான் தான் அங்கே பொட்டு வைக்கிறோம். ஸோ அந்த ஆத்மா தான் கண் வழியாக பார்க்குது, வாய் வழியாக பேசுதுன்ற உணர்வு இயல்பாகவே இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு. அதனால் வெளி உலக கவர்ச்சியில் மயங்க மாட்டாங்க, சதா அமைதியும் ஆனந்தமுமாக இருப்பாங்க. காரணம், ஆத்மாவுடைய உண்மையான குணமே ஆனந்தம். ஆத்மாவில் கவனம் இருக்கும்போது அந்த ஆனந்தத்தில் நிரந்தரமாக மூழ்கி இருந்தார்கள் முதல் 2500 வருஷம். அடுத்த 2500 வருடத்தில் அவங்களுடைய கவனம் வெளியில் சிதறடிக்கப்படுது. தான் ஆத்மா என்பதை மறந்து கண்ணுக்கு தெரிகிற அழியக்கூடிய உடல் தான் நம்புறதுனால தான் புலனின்பத்துக்கு அடிமையாகிறாங்க. அதனால் காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரன்ற சாத்தானுக்கும் அடிமையாகிறாங்க. அதனால் செய்கிற பாவத்தினால தான் அனுமோகன் அவர்கள் சொன்ன மாதிரி பாவம் அதிகரிக்க அழிவும் அதிகமாகுது, மனிதன் படுற அவஸ்தையும் அதிகமாகுது. இப்போ யோசிச்சு பாருங்களா, முதல் 2500 வருஷம் இந்தியா மட்டும்தான் இருக்கும் உலகத்திலே, வேறு எதுவுமே இருக்காது. ஸோ இப்போ கணிப்பு சொல்லியிருக்கிறாங்க பாருங்கள், உலகத்தையே திரும்பி பார்க்க வைக்கிற அளவுக்கு இந்தியா முதலிடம் பெறும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. ஸோ அப்போ சொர்க்கமாக அந்த மாறுற ஸ்டேஜ். அதேமாதிரி சார்லஸுக்கு பிறகு வேற ஒருத்தர் வருவார் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குல்ல, அடையாளம் தெரியாத ஒருவர்ன்றது அவங்க அரச குடும்பத்தை சாராத ஒருவர் வருவார். வழக்கமாக அரச குடும்பத்தை சார்ந்தவரே தானே வருவாங்க. ஸோ இது கடவுள் என்ன சொல்லுவார் அப்படின்னா, சொர்க்கத்தில் ஆக்சுவலாக முதல் ராஜா ஸ்ரீ கிருஷ்ணர். 2500 வருடம் அவங்க ஆட்சினா அவங்க வம்சத்துடைய ஆட்சி நடக்கும். கிருஷ்ணர் தான் வயதான பிறகு நாராயணன்ற பேர் இருக்கும் அந்த ராஜ பதவிக்கு. ஸோ முதலாம் நாராயணன், 2ஆம் நாராயணன், அந்த குடும்பமே ஆட்சி செய்யும். ஒரே ராஜ்யம், ஒரே மொழி, ஒரே தர்மம், ஒரே வழி. ஸோ அமைதியும் ஆனந்தமுமாக இருக்கும் முதல் 2500 வருஷத்துக்கு.
அதுக்கப்புறம் தான் மற்ற தர்மங்கள் வருது. அப்போ என்ன ஆகுதுன்னா கிருஷ்ணருடைய ராஜ்யம்னு சொல்கிறோமே அது கிறிஸ்துவோடைய ராஜ்யமாக மாறுது. உங்களுக்கு தெரியும் இப்போ உலகம் ஃபுல்லாக கிறிஸ்தவர்களுடைய ஆட்சி தான் நடந்துகிட்டு இருக்குது. யார் எங்கே ஆண்டாலும் அங்கே அமெரிக்கர்கள், பிரிட்டன் இவங்க வைக்கிற சட்டத்தை தான் நாம் கேட்டுட்டு இருக்கிறோம். ஆனால் படிப்படியாக பிரிட்டன் இப்போ ஹிந்து கையில் வந்துடுச்சு இல்லையா. அங்கே ஆள்பவர் ரிஷி சுனக் வந்து ஹிந்து. ஸோ அதை தான் கடவுள் சொல்வார், கிருஷ்ணர் கையிலிருந்து கிறிஸ்துவுக்கும், கிறிஸ்து கையிலிருந்து மீண்டும் கிருஷ்ணருக்கும் ராஜ்யம் வரும். ஸோ அதுக்கு ஒரு கருவியாக ரிஷி சுனக் இருப்பார் அப்படிங்கிறது மட்டும் நமக்கு தெரியுது. துல்லியமாக என்னென்ன நடக்கும்னு தெரியாது. ஆனால் இந்த கணிப்பையும் சேர்த்து வைக்கும் பொழுது அந்த ராஜ பதவி இந்தியனுக்கு வருவதற்கான வாய்ப்பு அதிகம். ஏன்னா அதேமாரி இந்தியாவுமே ஒரு மிகப்பெரிய நாடாக மாறும், உலகமே வியந்து பார்க்குற அளவுக்கு வளர்ச்சியை அடையும் அப்படின்னு கணிக்கப்பட்டிருக்கு. ஸோ ஏற்கனவே வந்து இம்மார்டல் ரூலர் இந்தியாவிலிருந்து தோன்றுவார், உலகமே அவனை எதிர்க்காது அப்படிலாம் சொல்லப்பட்டிருக்கு. ஸோ இது அநேகமாக ஸ்ரீகிருஷ்ணரை குறிக்கும். மீண்டும் அவர் ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பார். ஏன்னா கலியுகம் அழிவதற்கு 100 வருடம் முன்பு தான் கடவுள் இந்த ஞானத்தையே கொடுக்குறார். அவர் வந்து 87 வருஷத்துக்கு மேலே ஆயிடுச்சு. ஸோ மீண்டும் சத்யுக சொர்க்கம், அங்கே ஸ்ரீகிருஷ்ணர் பிறப்பார். ஆனால் ஸ்ரீகிருஷ்ணருக்கு முன்பு அவருடைய அப்பா ராஜாவாகணும் இல்லையா. ஸோ இதெல்லாம் எப்படி ஆக போகுது? ஏன்னா இப்போ மக்களாட்சி தான் நடந்துட்டு இருக்குது இந்தியாவில். இது ராஜா ராணி ஆட்சியாக மாறும். அப்போ கிருஷ்ணருக்கு முன்னாடி அவருடைய அப்பா ராஜாவாகணும். அதற்கு பிறகு தான் ஸ்ரீகிருஷ்ணர் அவருக்கு பிறந்து அரியணையில் அமர்வார். ஸோ அப்போ ஸ்ரீகிருஷ்ணர் பிறந்த உடனே அவர் பயங்கரமாக இருப்பார், எல்லாரும் அவரை கண்டு பயப்படுவாங்க. அப்படி அர்த்தம் கிடையாது. அவர் பிறக்கும்போது அசுர குணம் கொண்டவர்கள் யாருமே இந்த பூமியில் இருக்க மாட்டார்கள். அதுதான் கல்கி அவதாரம் சொல்லுவாங்க இல்லையா. அவர் வந்த பிறகு கெட்டவர்கள் எல்லாம் அழிச்சிடுவார், நல்லவர்கள் மட்டுமே இந்த பூமியில் இருப்பாங்க. அந்த மாதிரி தனியாக ஒரு மனிதன் போய் அழிக்கிறது இல்லை. இந்த மாதிரி இயற்கை சீற்றம், உலக யுத்தம் இந்த மாதிரி நடந்துட்டு இருக்கும். மற்றபடி கடவுள் சிவபெருமான் ஒரு வயோதிகர் உடலில் வந்து இந்த ஞானத்தை கொடுக்கிறார். உண்மையில் அதைத்தான் கல்கி பகவான் சொல்லணும். அது கிருஷ்ணருடைய மகிமை இல்லை, சிவனுடைய மகிமை தான். ஸோ அவர் வந்து இந்த ஞானத்தை கொடுத்து நம்மளுடைய குணத்தை மாத்துறார். காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம்னா என்னன்னே தெரியாமல் மாத்துறார். எப்படி? நீ அழியக்கூடிய உடம்பில் ஆத்மான உணரு, அதற்கான சக்தி உனக்கு இல்லை, அதனால் என் ஒருவனை நினைவு செய்து உன் ஆத்மாவிற்குள் அந்த தூய்மையின் சக்தியை நிரப்பிக்கொள்கிறார். அவர் செம்பொன் நிறமான ஒளி உலகத்தில் நட்சத்திரம் மாதிரி இருக்கார். ஸோ செவ்வானத்தில் நட்சத்திரம் மாதிரி சிவத்தந்தையை எந்த அளவுக்கு மனக்கண்ணால் நினைவு செஞ்சுக்கிட்டே எல்லா காரியத்தையும் பண்ணுறோமோ அந்த அளவுக்கு நம்முடைய பாவங்கள் அழிந்து மீண்டும் சத்யுக சொர்க்கத்தில் தேவதையாக பிறப்பதற்கு நாம் தகுதி அடைகிறோம். அதேமாரி டெலிபத்திக் கம்யூனிகேஷன் வரும் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. அப்படின்னு என்ன அர்த்தம்? வாயை திறந்து பேசலை, எண்ணத்தின் மூலமாகவே. கடவுள் சொல்கிறார் இந்த யோகத்தில் ஆத்மானு வந்து சிவபரமாத்மாவை நினைவு செய்ய 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 ஒரு டைமுக்கு அப்புறம் இந்த காமம், கோபம் இதில் இருந்தாலும் புத்தி விலகிறது மட்டும் இல்லை, பேச்சிலிருந்தே விலகும், வீண் விஷயத்தில் இருந்தாலும் விலக ஆரம்பிப்போம். அப்போ நமக்குள்ள பரிசுத்தமான எண்ணம் மட்டுமே இருக்கும். அந்த எண்ணம் உடனடியாக செயல் வடிவம் பெறும். ஸோ அப்போ இங்கே இருந்துக்கிட்டு அமெரிக்காவில் ஒருத்தனுக்கு அழிவு வருதுன்னா உங்களுக்கு அது காட்சியாக தெரியும், முன்னாடி டிவியில் தெரிகிற மாதிரி தெரியும். ஸோ அந்த நேரம் அவனை அமைதிப்படுத்தவோ அல்லது பாதுகாக்கவோ நீங்கள் எந்த எண்ணம் வைக்கிறீங்களோ அதுக்கேற்ற மாதிரி அவனை அறியாமல் அந்த இடத்த விட்டு வெளில வருவான், அந்த பில்டிங் இடிஞ்சு விழும். ஸோ இதுதான் அந்த டெலிபத்திக் கம்யூனிகேஷன் வேறு லெவலுக்கு போகுன்றது கடைசியில் இந்த மாதிரி நடக்கும். ஸோ இது இல்லாமல் சூக்ஷ்ம உடல்னு இருக்குது, அது ஆன்மீக ரகசியம். அதுதான் வந்து நிறைய மதங்களில் கிறிஸ்டின் முஸ்லீம்லாம் தேவதூதர்கள், ஏஞ்சல் அப்படிலாம் சொல்கிறாங்க இல்லையா. ஸோ இந்த ஞானத்தில் பக்காவாகி இந்த உடலை விட்ட பிறகு நாம் அந்த நிலையை அடைவோம், ஒளித்தேகம் கொண்ட சூக்ஷ்ம தேவதைகளாக இருப்போம். ஸோ அப்படியும் போய் உலகத்திற்கு நாம் சக்தி கொடுத்து அமைதிப்படுத்துவோம். அதனால தான் அந்த டெலிபத்திக் கம்யூனிகேஷன் மூலமாக அன்பும் ஒற்றுமையும் மக்களிடத்தில் பரவும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கிறது. மற்றபடி உலகம் அழியுது, இங்கே இப்படி ஆகுது, நாஸ்ட்ராடமஸ் கணித்தார், இதையெல்லாம் விட நாம் உண்மையிலே கவலைப்படுறது நமக்கு ஏதாவது ஆகுமா. அதுதான், நமக்கு ஏதாவது ஆச்சுன்னா அதிலிருந்து நம்ம எப்படி பாதுகாக்கிறது? அதுக்கு கடவுள் சொல்கிறாரு, கர்மத்தின் விதியை யோசிங்கள், நல்லது செய்தால் நல்லது நடக்கும், கெட்டது செய்தால் கெட்டது நடக்கும். இப்போ ஒருத்தர் வந்து ஒரு பெரிய ராஜாவாக இருக்கிறாரு, அகங்காரத்தில் ஆடுறாரு, அவர் கூட ஆட்களை வச்சு மக்களை ரொம்ப வருத்தி எடுக்கிறாருன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கான தண்டனை எப்படி தெரியுமா கிடைக்கும்? அடுத்த பிறவியில் அவர் ராஜாவாக பிறக்க போகிறது கிடையாது.
இல்லை ஒரு சாதாரண ஏழை குடும்பத்தில் மேபி ஊனமாக கூட பிறக்கலாம். அப்போ அவர் யாரெல்லாம் வச்சு மற்றவங்களுக்கு தண்டனை கொடுத்தாரோ அவங்க குடும்பத்தில் போய் பிறப்பார். அவனும் ஏழையாக தான் பிறப்பான், ஆனால் அவனுங்களுக்குள்ளே அந்த அசுர குணம் இருக்கும். நீங்கள் அப்போ ஊனமாக இருக்கிறீங்கன்னு வச்சுங்க, அவனுங்க உங்களை போட்டு வருத்தி எடுப்பானுங்க. ஏண்டா இந்த குடும்பத்தில் பிறந்தோன்னு துடிப்பீங்க. ஆக்சுவலாக கெட்டது செய்கிறது, அந்த கெட்ட எண்ணம் கொண்டவர்களுக்கு வந்து அந்த மாதிரி நபர்களே அவங்க தொடர்பில் வருவாங்க. அதுதான் ஆச்சரியமாக இருக்கும். இப்போ கேங் ரேப்லாம் பாருங்களா, அது எப்படி ஒரே மாதிரி சிந்தனை உள்ளவனுங்க ஒன்றா சேர்ந்தானுங்கன்னு என்னைக்காவது யோசிச்சிருக்கீங்களா? ஸோ கெட்ட எண்ணம் கொண்டவர்கள் அந்த மாதிரி நபர்கள் வந்து அவர்களை தேடி வருவார்கள். அதே மாதிரி என்ன ஆனாலும் நான் நல்லது மட்டுமே செய்வேன்னு நீங்கள் இப்போ இருங்க. இதுக்கு முன்னாடி நிறைய கெட்டது செஞ்சோம், அதனால் கெட்டவர்களால் சூழப்பட்டிருக்கும். ஆனால் இப்போ கடவுளுடைய ஞானம் கிடச்சிருச்சு இல்லையா? என்ன ஆனாலும் நான் அமைதி, காமம், கோபம், பற்று, பேராசை, அகங்காரம் சார்ந்த எதையும் பண்ண மாட்டேன்னு இருந்து பாருங்கள். ஆனால் அதை தூண்டக்கூடிய சூழ்நிலை தான் வரும். அதையும் மீறி நீங்கள் அமைதியாக இருந்து பாருங்கள். கொஞ்சம் கொஞ்சமாக அமைதியான நபர்கள் உங்களை தேடி வருவார்கள். ஆச்சரியமாக இருக்கும். அது மட்டும் கிடையாது, எல்லாரும் நல்லா இருக்கணுன்ற எண்ணத்தை மட்டுமே நீங்கள் உருவாக்கணும். உங்கள் வாழ்க்கையை அழிக்க நினைக்கிறவர்களுக்காக கூட நீங்கள் நல்லா இருக்கணும்னு தான் நினைக்கணும். அப்போ என்ன ஆகும்னா அவங்களுக்கும் அது ரீச் ஆகும். அதை விட முக்கியம், இந்த வாயுமண்டலத்தின் மூலமாக தானே அவங்களுக்கு ரீச் ஆகுது. அப்போ வாயுமண்டலத்துக்கே நீங்கள் நன்மை செய்கிறீங்க. அந்த மாதிரி அந்த வாயுமண்டலத்துக்கு அப்படியே அன்பாக வருடி விட்டா மாதிரி இருக்கும். அந்த மாதிரி வாயுமண்டலத்தை உருவாக்குறதுக்கு நீங்கள் காரணமான பிறகு அந்த வாயுமண்டலம் உலகத்தையே அழிக்கும் பொழுது கூட உங்களுக்கு அது துக்கத்தை கொடுக்காது. உங்கள் கட்டுப்பாட்டில் பஞ்ச தத்துவம் வரும் அப்படிங்கிற மிகப்பெரிய ரகசியத்தை கடவுள் சொல்லியிருக்கார். இதுதானே நமக்கு தேவை இல்லையா? நிறைய பேர் வந்து ஏன் நெகட்டிவான வீடியோ போடுறீங்கன்றாங்க. டைட்டில் தான் அப்படி இருக்கும், உள்ள மிகப்பெரிய பாசிட்டிவான விஷயத்த சொல்லியிருப்போம். அது ஏன் அவங்க கண்ணுக்கு புரியலன்னு தான் தெரில. இங்கே பாருங்கள், இது நடக்க போகிறத சொல்லியிருக்காங்க. எல்லாரும் தான் நாஸ்ட்ராடமஸ் கணிப்பு, உலக அழிவு, இதுன்னு பேசிகிட்டு இருக்காங்க. ஆனால் அதுலேருந்து உங்களை பாதுகாத்துக்கிற வழியை சொல்கிறோம். கடவுள் சொல்கிறார், அதை உங்களுக்கு நாங்கள் வந்து கம்யூனிகேட் பண்ணுறோம். ஸோ அதை புரிஞ்சுக்கோங்க, ஃபாலோ பண்ணுங்கள், பாதுகாப்பாக இருங்க. உங்கள் நண்பர்கள் உறவினர்களையும் காக்கணும்னு உண்மையிலே ஆசைப்பட்டீங்கன்னா இந்த ஞானத்தை அவங்களுக்கு கொடுங்க. இந்த வீடியோவை ஷேர் பண்ணுங்கள். சப்போஸ் உங்களுக்கே புரியாட்டினா கூட அவங்களுக்கு புரியக்கூட வாய்ப்பு இருக்குது. ஸோ அதன் மூலம் அவங்களை பாதுகாத்த அந்த புண்ணிய கணக்கு உங்களை சேரும். ஓம் சாந்தி. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.